21வது கணக்கு -2, மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் a இன் மதிப்பு காண்க. எந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும்? புள்ளிகள், அப்புறம் சாய்வு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ புள்ளிகள் கொடுத்துறாங்க. புள்ளின்னு கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு புள்ளி தான். எப்பவுமே புள்ளி என்னது? எக்ஸ் ஒய் தான் புள்ளி. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு தான். இங்க புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்காங்க? 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ புள்ளிகள்னாவே எக்ஸும் ஒய்யும், இது எக்ஸும் ஒய்யும். அப்போ 2 புள்ளிகள் கொடுத்தனால இது x1 y1 x2 y2. ஓகே. அடுத்தது சாய்வுன்னு ஒரு வார்த்தை கொடுங்க. சாய்வுக்கு நம்ம என்ன எழுத்து சொல்லுவோம்னா எம்னு சொல்லுவோம். ஸோ சாய்வு நிறுத்துறாங்கன்னா m நிறுத்துறாங்கன்னா m -1/2. ஸோ இந்த 2 புள்ளிக்கும் இந்த எம்முக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போ சாய்வு m 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சாய்வுக்கான ஃபார்முலா? y2 - y1 x2 - x1. ஓகே. இங்க சாய்வுன்னு கொடுத்துட்டாங்க. சாய்வு என்னது? m -1/2. அப்ப mக்கு பதிலா என்ன போடுறோம்? -1/2 பை போட்டுக்கலாங்க. y2 y1 என்ன இருக்கு? 3. எழுதும்போது எப்பவுமே இங்க ரிவர்ஸ்ல அப்படியே போங்க. 3 போட்டுக்கோங்க, 9 போட்டுக்கோங்க. ரிவர்ஸ்ல போங்க, a போட்டுக்கோங்க, -2 போட்டுக்கோங்க. ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் போட்டாச்சு. இங்க மைனஸ் போட்டுருந்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணணும். இதை எப்படி ஈஸியாக சொல்றேன். இங்க y2 இருக்கு, இங்க பை முன்னாடி போட்டல. இங்க y2, இங்க x2, இங்க y1, இங்க x1 இருக்கு. தனித்தனியா போடல, சேர்த்து தான் பை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் எழுதுறேன். ஸோ இதை ரிவர்ஸ் அப்படியே 3 9 a -2. ஃபார்முலா அங்கே மைனஸ் இருக்கு. அப்போ முன்னாடி மைனஸ் போடலன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் ஒத்தப்பட மைனஸ் அதனால தான் அங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டிருந்தா என்ன பண்ணணும்? மேலே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இது வேறுபட்ட உறுப்புகள், வேற உறுப்புகள், ஒத்த உறுப்புகள் கிடையாது. ஏன்னா இது ஏன்னு இருக்கு, இது 3ன்னு இருக்கு. 3ன்றது ஒரு எண்ணு, ஏன்றது ஒரு மாறி. அப்போ இது ரெண்டையும் கூட்டவோ கழிக்கவோ முடியாது. ஸோ இது அப்படியே தான் வச்சுக்கணும். ஆனா இது ரெண்டையும் சேர்க்கலாம் பாருங்க. ரெண்டும் எண்கள், ஒத்த உறுப்புகள். -1/2 3 - a 9 இரண்டையும் கூட்டினா 11. எனக்கு யாருடைய மதிப்பு தேவை? ஏவனுடைய மதிப்பு தேவை. அந்த ஏவனுடைய மதிப்பு எதில் இருக்கணும்? ப்ளஸ் தான் இருக்கணும். அங்கே மைனஸ் இருக்கு. அப்போ இங்கே தேவையில்லாத யார் இருக்காங்க? பை 11. இந்த பை 11 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. வகுத்தலாம் இருக்கிற 11 கீழே இருக்கிறது மேலே வந்துடும். அவ்வளோதான். பெருக்கலாம் மாறிடும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வந்து முடிச்சிடலாம். ஓர் 11 11. என்ன 11னா -11. இங்கே என்ன இருக்கு? பை 2. -11/2 இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 3 - a. எனக்கு தேவையானது யாரு? a தான் தேவை. ஆனா என்ன a தேவை? பிளஸ் a தேவை. இங்க என்ன a இருக்கு? -a இருக்கு. அப்ப இந்த -aவை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். -a இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் a. இந்த -11/2 அந்த பக்கம் போச்சுன்னா +11/2. ஏற்கனவே இங்க யார் இருக்காங்க? 3 +11/2. ஓகேவா? இப்போ ஏனுடைய மதிப்பு ஒரு கலப்பு பின்னமா இருக்கு. முழு எண் ஒரு கலப்பு பின்னமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதை ஒரு தகா பின்னமா மாற்ற போறோம். அப்போ ஒரு முழு எண், ஒரு பின்ன எண், நடுவுல +ஓ - வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். அப்ப குறுக்க பெருக்கி பாருங்க. 3 2 6 ஆயிடுச்சா? 6 கூட 11 கூட்டுனா 17. பை பெருக்கி கூட்டி பை போடு. குறுக்க பெருக்கி கூட்டி பை போடு. குறுக்க பெருக்கி கூட்டி பை போடு. பை இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 2. அப்ப ஏவனுடைய மதிப்பு 17/2. இப்போ ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா 1 மார்க். இல்லை மிஸ், நான் ஃபார்முலா எழுதணும் அவசியம் இல்லை, எனக்கு தெரியும், அந்த புள்ளியில போய் அப்ளை பண்ணிட்டு நம்மகிட்ட -1/2 இதுல இருந்து நான் என்ன போட போறேன்னு சொன்னீங்கன்னா, இங்கேருந்து போட்டே வந்துட்டீங்கன்னா இந்த ஆன்சருக்கு 1 மார்க். இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் சேர்த்து 1 மார்க் தருவாங்க. ஓகே. இல்லை நான் ஆன்சரே தப்பா போடுறேன் அப்படின்னா நீங்க ஃபார்முலா எழுதினீங்கன்னா கண்டிப்பா 1 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே.